ஹலோ ஆல், நமஸ்கார். இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்க வேண்டாம்பா நிறைய பேர் கேட்டிருக்கலோ. நம்ம யூஸ்வலாக பார்க்க மாட்டோம், சதுர்த்திக்கே பார்க்க மாட்டோம், பிள்ளையார் சதுர்த்திக்கு கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். அப்போல்லாம் பெரியவா சந்திரனை பார்த்தா கெடுதல் நடக்கும், சந்திரனை பார்த்தா பீடை நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாள். பிள்ளையாரை பார்த்துட்டு சந்திரனை பார்க்கக்கூடாது அப்படின்னு. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. இந்த கதை கூட உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். கதையோட கனெக்டடாக நான் ஒரு இன்டர் கனெக்டடாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை கேளுங்க. பிள்ளையார் பார்வதி பிடிச்சி வச்ச கொழக்கட்டையாம்பாலே அந்த மாதிரி பிடிச்சி வச்ச பிள்ளையாராக உட்காண்டிருக்கார். ஏன்னா கொழுக்கு முழுக்குன்னு ஹெல்தி பேபியா. அவர் கொழக்கட்டை, லட்டு, இன்ன பிற பக்ஷணங்கள், பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுன்னு உட்காண்டிருக்கார் சந்தோஷமாக. அப்போது மேலேருந்து வானத்துலேருந்து சந்திரன் போயின்னு இருக்கார். அப்போது போகும் பொழுது இந்த பிள்ளையாரை பார்த்துட்டு, இது ஏற்கனவே நல்லா கொழுக்கு முழுக்குன்னு வேறு இருக்குது, இதுக்கு மேலே இவ்வளோ சாப்பிட்றதே இது இன்னும் குண்டாகாதோன்னு நினச்சி சிரிச்சுட்டார். ஒன்று, அவர் ஏன் சிரிச்சார் அப்படின்னா, சந்திரன்னா அழகு, அழகுன்னா சந்திரன், அவ்வளோ அழகாக இருப்பாராம் அந்த சந்திரன். தன்னோட அழகு மேலே இருக்கிற கர்வத்தினால பாடி ஷேமிங் பண்ணிட்டார் பிள்ளையார். பிள்ளையார்கிட்ட அதாவது பிள்ளையார் மாதிரி ஒரு பெரிய பவர்ஃபுல் காடுக்கு ஒருத்தர் சொன்னால் தான் தெரியணுமா என்ன? அங்கே சந்திரன் நினச்சாலே இங்கே பிள்ளையாருக்கு தெரிஞ்சுடாதா? தெரிஞ்சுடுது. இங்கே வாடான்னு கூப்பிட்டு விட்டார். எந்தக்கு என்னை பார்த்து சிரிச்ச அப்படின்னு. நான் எப்படி அழகாக இருக்கேன், நீ எப்படி இருக்க, நீ அதோடு இல்லாமல் நீ எப்படிலாம் ஓவர் ஈட்டிங் பண்ணுற பாரு அப்படின்னு நீ பாடி ஷேமிங் பண்ணிட்டார். அப்போ பிள்ளையாருக்கு கோவம் வந்துடுது. கன்சர்னோன ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்கிறது வேற, பாடி ஷேமிங் பண்ணுறதா ஒருத்தரை இன்னொருத்தரை கிண்டல் அடிக்கிறது வேற இல்லையா? கண்டிப்பாக அது தப்பு தான். பிள்ளையாரை கூப்பிட்டு சாபம் கொடுத்துட்டார் பிள்ளையார். நீ இனிமேல் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் போயிடுவேன் அப்படின்னு. அப்போ இந்த பூமியோடைய எக்கோசிஸ்டம் பாதிச்சுது. சந்திரன் வந்தால் நடக்க வேண்டிய நிறைய விஷயங்கள், பூமிக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள்லேருந்து பூமி தாய் கஷ்டப்பட்டால் அது கிடைக்காம, இது தெரிஞ்ச உடனேயே அப்போது எல்லாரும் சமரசம் பண்ணுறா பிள்ளையார. பார்வதியிலேருந்து எல்லாரும் போனா போகிறது, சாபம் கொஞ்சம் விமோச்சனம் கூட அப்படின்னு. நான் சாபத்தை திருப்பி வாங்கிக்க மாட்டேன், அவன் வராததுனால மற்றவாளுக்கு கஷ்டமாக இருந்தே ஒழிஞ்சு அவன் இன்னும் தப்பாக ரிப்பன் பண்ணல. அதனால முழு நிலவாக இருக்கிறவன் கொஞ்சமாக குறைஞ்சி 15 நாளில் அமாவாசையாய் ஒன்றும் இல்லாமல் போய் திருப்பி கொஞ்சமாக வளர்ந்து பௌர்ணமிக்கு முழுவாகி இறங்கி ஏறி இந்த கிராஃப் ஏறி இறங்கிண்டே இருக்கட்டும். அப்போதான் அவனுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் தான் அடுத்த வாழை பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாதுங்கிற புத்தி வரும். அவனுக்கு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களே இல்லாமல் ஸ்மூத்தாக செயல் ஆனபடியானால பகவான்னு கூட பார்க்காம என்னை கிண்டல் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் கொடுத்தாராம். அந்த பிள்ளையாரை கும்பிடுற நம்ம என்னைக்குமே அந்த பிள்ளையாரை பாடி ஷேம் பண்ண அந்த சந்திரனை அன்னைக்கு பார்க்க மாட்டோம். இந்த கதை நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, நான் சம்டைம்ஸ் ரசிகா சொல்லும் பொழுது எனக்கு தோன்றது என்னன்னா, நம்ம குழந்தையில நம்ம கண்ணு முன்னாடி பாடி ஷேமிங் பண்ணுறாளே, என்ன இவ்வளோ குண்டாக இருக்குது, என்னத்தை தான் போடுற நீ, என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்குது, எல்லாத்தையும் நீயே சாப்பிட்றியா அதுக்கு போடாமல், ஏன்னா இப்படி கருப்பாக எடுத்து ஏதாவது க்ரீம் வாங்கி தடவ மாட்டியா, என்ன இப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பூஞ்சை வந்த மாதிரி, ஏன் பல்லு எடுப்பாக இருக்குது, ஏன் மூக்கு கோணலாக இருக்குது, ஏன் முதுகு கூணி இருக்குது, ஏன் முடி கொட்டி இருக்குது, ஏன் முடி வெட்டி இருக்குது. இந்த வெட்டி பேச்சு நம்ம முன்னாடியே நம்ம குழந்தைய பற்றி எல்லாரும் பேசுவான், அந்த குழந்தைய வச்சுட்டே கூட பேசுவான். ஆனால் எங்கேயுமே நம்ம பிள்ளையாருக்காக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சந்திரனை பார்க்காத நம்ம குழந்தைக்காக எங்களுக்கு தெரியும் வளர்த்துக்கிறதுமா, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறதே இல்லை. நம்ம குழந்தைகளுக்காக அவளை இன்க்ளூடிங் மீ, நம்ம குழந்தைகளுக்காக நம்ம அவளை அவாய்ட் பண்ணுறதே இல்லை. பதிலுக்கு ஏதோ நம்ம தப்பு பண்ண மாதிரி அவளுக்கு சொல்லிட்டு போல, நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டோம், அது ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாள். நான் நிறைய சொல்லி பார்த்துட்டேன், அதை சோறு திங்க மாட்டேங்கிறது அப்படின்பா இன்னொருத்தர்.
நான் நிறைய க்ரீம் வாங்கி தடவிட்டேன், அந்த கலர் போக மாட்டேங்கிறது அப்படின்பா இன்னொருத்தர். நான் நிறைய ஆயில் வாங்கி தடவிட்டேன், முடி கொட்டிகிட்டே தான் இருக்குது. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேறு நம்ம கொடுத்துட்டுருப்போம். ஒரு பெற்றோர்களாகிய நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேறு அந்த 3ஆம் மனுஷாளுக்கு கொடுத்துட்டுருப்போம். எந்த பிள்ளையாருக்காக நம்ம சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்க மாட்டோமோ, அதே நம்ம குழந்தைகளுக்காக திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்மா. குழந்தை முன்னாடி இப்படிலாம் பேசவே கூடாது, அநாகரிகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியல நம்மளால். சொல்லித்தான் ஆகணும். அது எப்படி நம்ம மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறது சொல்லுங்க? உறவே போயிடாதானே. அந்த அப்படி நம்ம குழந்தைய குத்தம் சொல்கிற உறவு என்னத்துக்குங்கிறேன் நான். சொந்தங்கள் வேணும்னு சொல்லி வீடியோ போட்டதும் நான் தான். ஆனால் நம்மக்கிட்ட பேசும்பொழுது நம்ம குழந்தைய குறை சொன்னால் அதுதான் டிப் ஆஃப் த மொமெண்ட். இவா நம்ம உறவையே கட் பண்ணிடுவா அப்படிங்கிற பயமே அவளுக்கு இல்லையே. வந்து உட்காந்து வக்கனையாக பேசுகிறாளே. உன் பொண்ணுக்கு 3 வருஷமாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்கியே, அப்போ என்ன தோஷம் இருக்கா அப்படின்னு நம்மக்கிட்டே வந்து கேட்பான். நம்மன்னா நான் இல்லை, ஜென்ரலாக நான் பார்க்குறத சொல்கிறேன். இதை மாதிரியெல்லாம் நம்மக்கிட்டே உட்காந்து பேசுகிறவாள திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நயமாவோ பயமாவோ நம்ம சொல்ல கற்றுக்கணும். பிள்ளையாருக்காக சந்திரனை பார்க்காம இருக்கிறதோடு நம்ம நிறுத்திக்காமல் நம்மாத்தில் இருக்கிற பிள்ளையார் குழந்தைகளுக்காக, புள்ள குழந்தையோ பொன் குழந்தையோ அது எந்த குழந்தையாக இருந்தாலுமே அந்த குழந்தைகளுக்காக அந்த மாதிரி சந்திரனாக வர நிறைய பேரை நம்ம வெட்டித்தான் விட வேண்டியிருக்கு. இல்லைன்னா நம்ம குழந்தைகள் வலிக்க நம்மளை வெறுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். யோசிச்சு பார்க்கலாம். நமஸ்காரம்.